அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, நீங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அவர்களுக்கு மறுபடியும் தமிழக பாஜகவில் முக்கிய பொறுப்பு தருவாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டை உங்களுக்கு இந்த பதிவில் நான் கொடுத்துட்றேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு சாதாரண ஒரு நிர்வாகி இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முக்கியமான ஒரு காரியகர்த்தா. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி கிங் மேக்கர். திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அதாவது என்னென்னா, இங்கே எல்லாருமே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் இங்கே எல்லோரும் செயல்படுவாங்க. எல்லா நிர்வாகிகளும், அது மாநிலமாக இருக்கட்டும், தேசியமாக இருக்கட்டும், எல்லோரும் அப்படி தான் செயல்படுவாங்க. ஆனால் இந்த செந்தில்குமார் மட்டும் மோடி அவர்கள் என்ன செய்யணும், அமித்ஷா அவர்கள் என்ன செய்யணுன்றதை வியூகமாக வகுத்து கொடுக்கறது என்னுடைய தலையாய கடமை. கட்சியுடைய அடிமட்ட வேலையிலேருந்து எல்லா ஒர்க்கையும் நான் செய்வேன். அதே சமயத்தில் கட்சி என்ன விஷயத்தை முன்னெடுக்கணும், கட்சியோட வளர்ச்சிக்கு எதை செய்யணும், யாரை தலைவராக நியமிக்கணும், யாரை பொருளாளராக நியமிக்கணும், யாருக்கு என்ன பதவி தரணும், இங்கே நம்ம யார் கூட கூட்டணி அமைக்கணும், நம்ம யார் கூட நம்ம இணக்கமாக போகணும், யாரை எதிர்க்கணும், அதே சமயம் இங்கே யார் யாருக்கு என்ன பதவி தரணும், இது எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணி மோடி அவர்களுக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்சியுடைய நன்மையை கருத்தில் கொண்டு வெற்றி நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கும் இந்தியாவில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கும் நான் பல்வேறு விஷயங்களை நான் மோடி அவர்களுக்கு நான் வகுத்து கொடுப்பேன். அதையே அமித்ஷா அவர்கள்கிட்ட அவர் சொல்லி அதன் மூலமாக மற்ற நிர்வாகிகள் செயல்படுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது சமீபத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அண்ணாமலை அவர்களை தலைவராக நான் தான் கொண்டு வந்தேன். என்னோடய ரெக்கமெண்டேஷன் படி தான் அவர் வந்தார். அதற்கு பிறகு சில குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை மேலே வந்தது. சில விஷயங்கள் பண்ணதுனால அவரை நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நம்ம தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறணுன்றக்காக. அதற்கு பிறகு அவருடைய தலைவர் பதவியை மாற்றிட்டு அந்த இடத்துல நயினார் அவர்கள் கொண்டு வரப்பட்டார். நயினார் அவர்கள் செயல்பாடே எனக்கு கொஞ்ச நாள்லேயே எனக்கு பிடிக்கல. அவர் சரியில்லைன்றதை மேலிடத்தில் சொல்லியாச்சு. ஸோ நயினாரை மாற்றணும் அப்படின்றதுக்காக நான் ஏற்கனவே மோடி அவர்கிட்ட பரிந்துரை கடிதம் கொடுத்துட்டேன். அதை அவங்க டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்கள் அவங்களுக்கு எதுக்காக திடீர்னு மாற்றணும், அடிக்கடி தலைவர் மாற்றினா கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும், அதனால் அவங்க உடனே பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. அதிமுக கூட்டணி வேணுன்றதுக்காக தான், அண்ணாமலை அவர்களை மாற்றுறதுக்காக தான், அதிமுக கூட்டணி வேணுன்றதுக்காக தான் இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொண்டு வரப்பட்டார். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக கட்சிக்கு உண்மையாக செயல்படலை. அவர் அதிமுகவுடைய ஒரு உறுப்பினர் போல தான் அவர் செயல்பட்டார். எடப்பாடியுடைய கைப்பாவையாக அவர் செயல்பட்டார்ன்ற மாற்று கருத்தே கிடையாது. இதனால் அவர் மாற்றணும் அப்படின்றத நான் பரிந்துரை கடிதம் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பல மாற்றங்கள் தமிழக பாஜகவில் விரைவில் நடக்கப் போகுது. மோடி அவர்கள் அது உத்தரவிடுவார். நான் சொன்னேன்னா அது கண்டிப்பாக கேட்பாங்க. கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. காரணம் என்னென்னா, இவரை மாற்றிட்டு அண்ணாமலை அவர்களை தலைவராக கொண்டு வரதுலையோ, இல்லை வானதி சீனிவாசன் அவர்களை தலைவராக கொண்டு வரதுலையோ, இல்லை எல்முருகன் அவர்கள் தலைவராக கொண்டு வரதுலையோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் புரியல. அதை கன்வே பண்ணணும். நான் சொல்கிற விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து சில பேர் நேரடியாக மோடிக்கிட்ட சொல்லாமல் சில விஷயங்கள் பண்ணாங்க. நான் அப்பாயின்மெண்ட்டை கேட்டிருந்தேன். உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியல, அதனால் நேரடியாக நான் கன்வே பண்ணுறேன் அப்படி கேட்டிருந்தேன். அப்படி கேட்கும்போது அவங்க அதுக்கு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதுனால கொஞ்ச நாள் எந்த ஆலோசனையும் கொடுக்காமல் விட்டுட்டேன். அதனால தான் மோடிக்கு எதிராக இந்த உலகத்தையே எதிராக திருப்ப பார்க்குறாங்க. மோடி அவர்கள் ஆட்சிக்கே அதிகாரத்துக்கே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வராமல் சூழ்நிலை வருது. இதில் தமிழக பாஜகவும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்குது. இது எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் பல்வேறு எதிர்கட்சிகளுக்கும் பல்வேறு எதிரி நாடுகளுக்கும் எல்லாருக்கும் அது சாதகமாக போயிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் நான் அவங்க என் தரப்புலேருந்து மேலிடத்துலேருந்து என்கிட்ட சில கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் என்னுடைய கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நான் மறுபடியும் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ஒரு சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்காமல் அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க. அதனால் என்னாச்சு, சரி ஓகே நான் செயல்படுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் சில விஷயங்களை நான் முன்னெடுத்து கொடுத்துருக்கேன். அப்படி சொன்ன பரிந்துரையின் படி தான் இப்போ மறுபடியும் நம்மளுடைய அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் தலைவராக மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தியிருக்கேன்.
இதுக்கு நடுவில் வந்து இன்னும் சில சஜஷன்ஸ் வந்து என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் வந்து அண்ணாமலை வரதுனால என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்கணும். அதுக்காக நான் அமித்ஷா அவர்கள்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். ஸோ விரைவில் அந்த அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சுன்னா அதில் அவருக்கு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அவரும் வந்து என்னை வந்து சந்திச்சாருன்னா அவருக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், எதற்காக அண்ணாமலை இங்கே வேணும், நம்ம அதிமுகவை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இல்லை எடப்பாடி வேணுமா வேணாமா, அதிமுகவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்து அதிமுக இல்லாமல் எப்படி ஜெயிக்கிறது, எடப்பாடி அவர்கள் இல்லாமல் எப்படி ஜெயிக்கிறது, பாஜக என்ன பண்ண போகிறோம், என்னென்ன பிளான் இருக்குது, எப்படிலாம் செய்யணும், எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக நான் வந்து அமித்ஷா அவர்கள்கிட்ட நான் வந்து சொல்லிவிடுவேன். அண்ணாமலை அவர்களுக்கும் சொல்லி புரிய வைப்பேன். ஸோ இதன் மூலமாக பெரிய அளவில் நாம் வந்து வெற்றி வாய்ப்பை இங்கே தமிழ்நாட்டில் பெற முடியும். ஸோ அண்ணாமலை அவர்கள் தலைவராக கொண்டு வரதில் நான் முனைப்பு எடுத்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் நினச்சா அதை எந்த ஒரு சமயத்துலேயும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் வியூகத்தை மாற்றிடுவேன், உங்களுக்கு தெரியும். அதனால தான் பிஜேபி கிங் மேக்கர்ன்றாங்க. ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராகவும் பிஜேபியில் செயல்படுறேன். ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராக நான் கட்சிக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்கேன் மேல் இடத்துக்கு. அவங்க தான் இப்போ வந்து முடிவெடுக்கணும். அவங்க முடிவெடுக்கிறதுல அவங்க வந்து நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு கரெக்டாக செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து சரியாயிடும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மோடி அவர்களுக்கும் நெருக்கடி இருக்காது, மத்தியிலையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஸ்டேட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ இங்கே தமிழ்நாட்டிலும் ஆட்சியதுக்கு வர முடியும். அதனால் என்னுடைய வியூகம் என்னன்றதை நான் வந்து முழுசாக சொல்லலை, ஒரு லைன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து என்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவேன், கூட ஆட்களை வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்காக சில விஷயங்கள் எழுதி கொடுத்துருக்கேன், கடிதம் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க பார்ப்போம். அதை பொறுத்து தான் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வர்றதும், நயினா நாகேந்திரன் தலைவர் பதவியில் வந்து நீக்கப்படுறதும் இது எல்லாம் நடக்க போகுது. பொறுத்துட்டு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.